அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் விகிதம் என்ற பாடத்தில் மிக முக்கியமான காலத்துக்கு ஏற்ப எவ்வாறு பங்கிடுவது சம்பந்தமான ஒரு எக்ஸாம்பிள் அந்த 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி பகுதிகளை பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய இறுதி பகுதி தான் கூட்டு விகிதம். இந்த கூட்டு விகிதம் என்றால் அந்த சில கூட்டங்கள் வரும்போது அதற்குரிய பொதுவான விகிதத்தை எவ்வாறு காண்பது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வி, திணிவின்படி நைதரசன் பொஸ்பரஸ் ஆகிய மூலகங்கள் 5 3க்கு ஆகவும் பொஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய மூலகங்கள் 6 1க்கு ஆகவும் அமையுமாறு கலக்கப்படுவதன் மூலம் பசலை கலவை தயாரிக்கப்பட்டது. நைதரசன் பொஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய மூன்றும் கலக்கப்பட்டுள்ள விகிதத்தை காண்க. மூன்றுக்கும் பொதுவான விகிதம் கேட்டால் இப்போ நான் நைதரசனுக்கு என்னென்னு போடுறேன் பிள்ளைகள், பொஸ்பரஸுக்கு அதில் குறியீடு பி, பொட்டாசியத்துக்கு கே. ஸோ நான் மெத்தட் 1 2 மெத்தட் இருக்கிறா. நான் மெத்தட் 1 ஃபஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நைதரசனுக்கும் பொஸ்பரஸுக்கும் நைதரசன் 5 பொஸ்பரஸ் 3. அதே மாதிரி இது ஒரு சோடி சரிதானே. பொஸ்பரஸ் பொட்டாசியம் இப்போ கிருதல் ஒன்று அதில் சோடியம். பொஸ்பரஸுக்கு நேர 6 பங்கு, அதுக்கு நேர பொட்டாசியம் மேல் எழுதக்கூடாது, அதுக்கு நேர பொட்டாசியத்துக்கு கீழே 1. அப்போ இதுக்கு பொதுவான விகிதம் கேட்டால் மெத்தட் 1 எப்படி என்று சொன்னால் நடுவில் இப்போ 3 உறுப்பு தரக்குள்ள இப்போ 3 உறுப்பும் வரும். அதில் நடுவில் தெரிந்த சோடி இப்போ 5 சோடி கீழுக்கு இல்லை, 1 சோடி மேலுக்கு இல்லை. அப்போ எது தெரிந்த சோடி? பொஸ்பரஸில் பாருங்கள் 3 மாறும், 2 கீழுக்கு வருது. அப்போ இது சோடியாக இருக்கு. அப்போ தெரிந்த சோடி நடுவில் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்ற அந்த மெத்தட் 1 Z வடிவம். இந்த 5 6ஓட பெருக்கப்படும், 6 3ஓட பெருக்கப்படும், 3 1ஓட பெருக்கப்படும். இது ஒரு Z வடிவம் என்று சொல்லுவாங்க. அந்த வடிவத்தில் செய்யலாம். அப்போ 5 6ஆல பெருக்கினா 30 என்று வரும். 2 டாட் 6 3ஓட பெருக்கப்பட்டா 18 2 டாட் 3 3. வார விடைய மறுபடியும் சுருக்க முடியுமா என்கிறத பாருங்க. அப்போ 30 18 3 இந்த 3 பெருமானத்தையும் பொதுவான இலக்கம் 3ஆல பிரிக்கலாம். அப்போ இதுவும் 3ஆல பிரிப்பட்டா 10, இதுவும் 3ஆல பிரிப்படும் 6, இவரை 3ஆல பிரித்த 1. அப்போ இதில் கருத்து 10 6க்கு 1 என்றும் வாசிக்கப்படும், 10 6 1க்கு என்றும் வாசிக்கப்படும். அப்போ 10 என்கிறது நைதரசனுடைய பங்கு, 6 பொஸ்பரஸினுடைய பங்கு, 1 பொட்டாசியத்தில் பங்கு. மெத்தட் 2 எப்படி என்ன இவர் தான் நோட் பண்ணுறேன் பிள்ளைகள். மெத்தட் 2 எப்படி என்று சொன்னால் அதே நைதரசன் பொஸ்பரஸ் பொட்டாசியம் என்று போட்டு 5 3 6 1க்கு என்று போட்டு இப்போ இந்த மெத்தட் 2 தெரிந்த சோடி எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மெத்தட் 1ல் செய்யணுமெண்டா தெரிந்த சோடி நடுவில் இருக்குது. மெத்தட் 2 எப்படி என்றா தெரிந்த சோடி இங்கே இருக்கா எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தெரிந்த சோடியில பெருமானம் 2ம் சமனாக இருக்கணும். இப்போ ஒரு பின்னத்தை கூட்டக்கோல கழிக்கக்கோல பகுதியன் சமனாக இருக்கணும் என்பது போன்று ஒரு பொதுவான கூட்டு விகிதம் எழுதக்கோலையும் இந்த தெரிந்த சோடியினுடைய பருமன் சமனாக இருக்கணும். அப்போ 3க்கும் 6க்கும் போமாசி பார்க்கணும், சமன் இல்லையா? அதனால போமாசி பார்த்தா 6. அப்போ ஆல்ரெடி 6 வாரத்தால் இவர் 6ஆக மாற்றணுமெண்டா 2ஆல பெருக்கணும். அப்போ இவரை சோடி தான் 5. அப்போ 5ஐயும் 2ஆல பெருக்கணும். இதில் மாற்றம் வராது. இப்போ 2 10, அதுக்கு நேரம் கீழே போகிற இதுவும் 6 இதுவும் 6 பகுதியின் சமனாக இருந்தால் ஒரு 6ஐ போட்டுக்கொள்வது போன்று இந்த 2ம் சமனாக இருந்தால் ஒரு 6 போடணும். அந்த 1 அப்படியே வரும். இதுதான் 2வது மெத்தட். அதே விட வரும்.
அப்போ இது தெரிந்த சோடி எங்கே இருந்தாலும் பிரச்சனையில் போமாசி பார்த்து செய்து கொள்ள முடியும். ஆனால் Z வடிவம் பயன்படுத்தணும் என்றால் தெரிந்த சோடி நடுவில் மாத்திரம் வர வேண்டும்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த உதாரணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இரண்டாவது கேள்வியை பாரு. கிராமம் ஒன்றில் வாழும் சிங்கள தமிழ் குடும்பங்களின் எண்ணிக்கைகளின் விகிதம் 5:3 ஆகும். சிங்கள முஸ்லிம் குடும்பங்களின் எண்ணிக்கை விகிதம் 4:1 ஆகும். முதலாவது கேள்வி, சிங்கள தமிழ் முஸ்லிம் குடும்பங்களின் எண்ணிக்கைகளின் விகிதத்தை காண்க என்று சொல்லப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விடையை பார்ப்போம்னா, முதலாவது சிங்களம், சரி டாட், அடுத்தது தமிழ், அடுத்தது முஸ்லிம். இப்போ பாருங்க, சிங்களமும் தமிழும் 5:3 என்று சொல்லப்படுது. சிங்களம் முஸ்லீம், சிங்களம் என்றால் சிங்களத்துக்கு கீழே தான் 4 போடும், இங்கே 4 போடக்கூடாது. முஸ்லீம் அங்கால இருக்கு, அதுக்கு 2 டொட்டை போட்டு 1 இவ்வாறு போட்டு விட்டு இதுக்கு நீங்கள் Z வடிவத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி நீங்கள் Z வடிவத்தை பயன்படுத்தணும் என்று சொன்னால் இதில் கொஞ்சம் இடமாற்றம் செய்யணும். சிங்களத்தை அப்படியே தூக்கி இவடத்தை எழுதணும், தமிழை தூக்கி இவடத்தை நோட் பண்ணணும். அப்படி இடத்தை மாற்றி செய்யலாம். அதாவது சிங்களத்தை இவர் தமிழ் இருக்கிற இடத்த சிங்களத்தை போட்டால் 5:4 என்று வரும், தமிழ் இங்கே வந்தால் 3 என்று வரும். அப்படி இடத்தை மாற்றி நீங்கள் Z வடிவத்தை பயன்படுத்தி செய்யலாம். அல்லது நான் சொன்ன அந்த மெதட் 2, அப்போ சோடிங்கிறது சிங்களத்துக்கு தான் இருக்குண்ணே, தமிழுக்கும் இல்லை முஸ்லீமுக்கும் இல்லை. ஸோ இதுக்கு சமப்படுத்தணும். 5க்கும் 4க்கும் போமாசி 20. அப்போ இவரை 5ஆல் பெருக்கணும், இவரை சோடி இவர், அப்போ இவரையும் 5ஆல் பெருக்கணும், இவரை 4ஆல் பெருக்கணும், 20 வரணும் என்றால் இவரை சோடி நறுக்கர், இவரை 4ஆல் பெருக்கணும். ஸோ இதுவும் 20 இதுவும் 20ங்கிறதால ஒரு 20 போடணும். 4 12 ஓர் 5 5. இதை மீண்டும் சுருக்க முடியாது. இதுதான் கடைசி விகிதமாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த கிராமத்தில் வாழும் தமிழ் குடும்பங்களின் எண்ணிக்கை 120. அப்போ தமிழ்ற பங்கை பாருங்க 12. அப்போ 12 பங்கு தான் 120. ஒரு பங்கு எத்தனை? நீங்கள் கிரேட் 7ல் இப்படி பங்குகள் படிச்சிருப்பீங்க. அப்போ 120 12ஆல் பிரித்தா ஒரு பங்கு 10 பேரை குறிக்கும். ஒரு பங்கு எத்தனை பேரை குறிக்கும்? 10 பேர். இப்போ கேள்வி என்ன கேட்கான், அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மொத்த குடும்பம் எத்தனை? அப்போ மொத்த குடும்பம் எத்தனைன்னு கேட்ட தனித்தனியை கண்டு கூட்டுவதை விட இதனுடைய மொத்த பங்கை கூட்டணும். அப்போ 20 12 32 5 37. அப்போ மொத்த பங்கு 37 சொன்னால் ஒரு பங்கு 10 பேரண்டா மொத்த நபர், அது மொத்த பேரண்டு போட்டு 37 அந்த ஒரு பங்கு 10ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது 370 பேர் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் சிங்களம் 3 பேரும் சேர்ந்து 370 பேர் இருப்பாங்க. சில நேரம் தனித்தனியாக சிங்களம் எத்தனை பேர், தமிழ் எத்தனை பேர், முஸ்லீம் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒரு பங்கு 10 பேரண்டா சிங்களம் எத்தனை பங்கு 20. அப்போ 20 10ஆல் பெருக்கினா 200 பேர். தமிழ் ஆல்ரெடி சொல்லியிருக்கா 120 பேர். முஸ்லீம் 5 பங்குண்டா ஒரு பங்கு 10 5 பங்கு 50 பேர். அப்படி தனித்தனியை கண்டும் நீங்கள் கூட்டினாலும் அதை விட 370 பேர் என்றும் கிடைக்கும். எப்படி நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதுதான் கூட்டு விகிதத்தில் வரக்கூடிய ஒரு ஃபுல் கேள்வி பிள்ளைகள். அப்போ இவ்வளவு விடயமும் தான் இந்த கூட்டு விகிதத்தில் இருக்குது. அப்போ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் கோப்பில் நோட் பண்ணி கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட்டும் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் விகிதம் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அடுத்த வகுப்பில் மற்றும் ஒரு புதிய தலைப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.